Hi guys, welcome back to a new video. CSK அவங்களோட முதல் மேட்ச்ல ஒரு பெரிய டிஃபீட் சந்திச்சிருக்காங்க. அண்ட் இப்போ செகண்ட் மேட்ச் வந்து PBKஸ்க்கு எதிராக ஃப்ரைடே அன்னைக்கு ப்ளே பண்ணுறோம். ஸோ CSK வந்து சேப்பாக்கில் இந்த மேட்சை ப்ளே பண்ணுறதுனால கண்டிப்பாக இதுக்கு அதிக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த மேட்ச்சுக்கு டெவால் பிரஸ் ரிட்டர்ன் ஆவாரா? ஸோ CSK ஃபேன்ஸ் அண்ட் CSK மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டெவால் பிரஸோட ரிட்டர்னுக்காக. ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு நடக்க போகிற இந்த மேட்ச்சில் டெவால் பிரஸ் ரிட்டர்ன் ஆக பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பேசலாம். அண்ட் மற்ற சில இன்ட்ரெஸ்டிங்கான CSK அண்ட் IPL அப்டேட்ஸ் பற்றியுமே கண்டிப்பாக கவர் பண்ணுவோம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோ லைக் தட்டிட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோ ஹைப்பும் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். இந்த IPL சீசன்ல நடந்து முடிஞ்ச 4 மேட்சஸ்லயுமே ஹோம் டீம்ஸ் தான் உங்களோட ரெஸ்பெக்டிவ் மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. RCB, MI, RR அண்ட் நேத்திக்கு PBKs. இந்த ஸ்ட்ரீக் வரப்போற மேட்சஸ்லயும் கண்டினியூ ஆக போறதா இல்ல பிரேக் ஆக போறதான்றது தெரியல. பட் தயவு செஞ்சு CSK நீங்க வந்து காரணமா இருக்காதீங்க இந்த ஸ்ட்ரீக் பிரேக் ஆகிறதுக்கு. ஏப்ரல் 3ஆம் தேதி நம்மளோட முதல் ஹோம் மேட்ச் ப்ளே பண்ண போறோம். ஸோ அன்னைக்கு ஐ எம் ஹோப்பிங் CSK வந்து வின் பண்ணுவாங்கன்னு. CSK RR போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூக்கு ஸ்டீஃபன் ஃபிளமிங் வரல. அவருக்கு பதிலாக மைக்கேல் லசி நம்மளோட பேட்டிங் கோச் தான் அட்டென்ட் பண்ணியிருந்தாரு. நிறைய முக்கியமான கேள்விகள் கேட்பாங்கன்னு நினைச்ச லைக் ஸ்பென்சர் ஜான்சனோட சைனிங்க்கு என்ன காரணம், மேட்ச் ஷாட்டோட இன்க்ளூஷன் இன் பிளேயிங் லெவன் எதுக்காக, அண்ட் டெவால் பிரஸோட இன்ஜுரி அப்டேட்டு, பிரசாந்த் வேக்கு ஏதாவது ஃபிட்னஸ் கன்சர்ன் இருக்கா, இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா ஃபேன்ஸுக்குமே இருக்கக்கூடிய டவுட்ஸ்லாம் கிளியராக இருக்கும். பட் ரொம்ப ஜென்ரலான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. அண்ட் ருத்துக்கிட்ட போஸ்ட் மேட்ச்சில் நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு நான் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதுவுமே வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக அவர் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்காக அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. நான் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இல்லைன்னு சொன்னது வந்து அவர் வேற ஒரு அர்த்தத்தில் சொல்லியிருக்கலாம். அதை ஜஸ்ட் நார்மலாக கடந்து போயிருக்கலாம். பட் அதையும் பிடிச்சிட்டு ருத்துவை பேஷ் பண்ணுறதுலாம் எனக்கு என்னமோ சரியா படலை. அண்ட் அசியுமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் பேசியிருக்காரு. இந்த டீமை நாங்கள் 100% பேக் பண்ணுறோம் சொல்லியிருக்காரு. ஐ கெஸ் நெக்ஸ்ட் மேட்சுக்குமே பெருசாக எதுவும் மாற்றங்கள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த டீமை பேக் பண்ணுறாங்க விச் இஸ் வெரி கிளியர். அண்ட் டீமில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேனுக்கு நாங்கள் பெருசாக எந்த ஒரு அட்வைஸோ எதுவும் கொடுக்க போகிறது கிடையாதுன்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காரு. மூவிங் ஃபார்வர்ட் பேட்ஸ்மேனோட மைண்ட்ஸில் நாங்கள் டவுட்ஸ் வளர்க்க வரும்ல. ஒரு ஃப்ரீ மைண்டில் இருந்தாங்கன்னா தான் பேட்ஸ்மேனால் வந்து ரன் ஸ்கோர் பண்ண முடியும், அவங்களோட பெஸ்ட்டை கொண்டு வர முடியும். ஸோ கிளியர் ஆட்டிடியூடோட கிளியர் பிளானோட கண்டிஷன்ஸை குவிக்காக அசஸ் பண்ணிட்டு பிளேயர்ஸ்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக தே வில் கம் ஆஃப் கிரேட்னு அசி சொல்லியிருக்காரு. இந்த மேட்ச்லேருந்து நிறைய லேர்னிங்ஸ் அண்ட் டேக்அவேஸ் கண்டிப்பாக இருக்குது. நாங்கள் சரியாக கண்டிஷன்ஸை அசஸ் பண்ணல. நாங்கள் இந்த ரிசல்ட்டை ரொம்ப கேர் பண்ணி தலையில் எடுத்துக்க போகிறது கிடையாது. நாங்கள் நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு குவிக்காக மூவ் ஆன் ஆக போகிறோம் அப்படின்னு நம்ம ஆசி சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு அப்புறம் CSK ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் வந்து நம்ம ஓவர்சீஸ் சைனிங்ஸ்லாம் ரொம்ப பூராக இருந்திருக்கு, செலெக்ஷன் சரியாக எடுக்கல, ஆப்ஷனில் ஃபம்பிள் ஆகியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் கம்பேரிட்டிவ்லி வந்து நம்ம CSK கிட்ட தான் வேர்ஸ்ட் ஓவர்சீஸ் ஸ்கோர் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா மற்ற டீம்ஸோட ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எல்லா பிளேயர்ஸ்க்குமே பேக்கப் வச்சிருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்கள் நம்ம பிரேவ்ஸோட பேக்கப்பாக மேட்ச் ஷாட்டை வச்சிருக்கோம். அப்போவே புரியும் நம்ம CSK எவ்வளோ பெரிய ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க ஆப்ஷன்லன்னு. நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அஸ்வின்லாம் ஓப்பனாகவே மேட்ச் ஷாட்டோட சைனிங்கு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. BBL மாதிரி லீக்ஸில் அவர் ஒரு பிஸ்டா பிளேயராக இருக்கலாம். ஆனால் IPLனு வரப்போ அது ஒரு டிஃப்ரெண்ட் பால் கேம். இங்கே வந்து BBLோட ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் ஃபெயில் ஆகியிருக்காங்க. ரொம்பவே ரேராக தான் BBLலேருந்து வந்த டேலண்ட்ஸ் வந்து IPL ஷைன் ஆகியிருக்காங்க. ஸோ CSK மேட்சோட சைனிங் வந்து புரியல அப்படின்ற மாதிரி தான் அஸ்வின் ஷேர் பண்ணியிருக்காரு அவரோட யூடியூப் வீடியோவில். அண்ட் ஆப்ஷனில் ஒன்றும் ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இல்லாமலாம் கிடையாது, ஆப்ஷன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. கூப்பர் கார்னலி நேற்றுக்கு பார்த்துருப்பீங்க, அதே ஆஸ்திரேலியன் பேட்டர், அவருக்கும் IPL டெபியூ மேட்ச் தான். ஆனால் நேற்றுக்கு ஒரு மேட்ச் வினிங் பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருக்காரு. 72 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 110 for 2ன்னு PBKs இருந்தாங்க. கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணி முடிப்பாங்கன்னு பார்த்தா 118 for 6ன்னு மாறிட்டாங்க. நேற்றுக்குமே மேட்ச் ஷாட் வந்து ஒரு ப்ரெஷரான சிச்சுவேஷனில் தான் உள்ளே வந்தார். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், அதுவுமே ஒரு காரணமாக இருக்குன்னு. ஆனால் இவருக்குமே ஒரு ப்ரெஷரான சிச்சுவேஷன் தான் இருந்துச்சு அவரோட முதல் மேட்ச். அவர் ஆனால் ப்ரூவ் பண்ணலையா? ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். நிறைய பேர் ஃபிளமிங்கு கலாய்ப்பாங்க, நியூசிலாந்து பிளேயர்ஸ்க்கு ஃபேவரட்டிசம் காட்டாரு, நியூசிலாந்து பிளேயர்ஸை மட்டும் தான் ஆப்ஷனில் பிக் பண்ணுறாருன்னு. ஆனால் இங்கே ஒருத்தர் ரிக்கி பாண்டிங்னு இருக்காருங்க. 5 ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து PBKஸோட ஸ்குவாடில் வச்சிருக்காரு. அதில் நேற்றுக்கு வந்து 3 ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து 11லேயே ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜேவியர் பார்ட்லெட், மார்க்கஸ் டாய்னஸ் அண்ட் கூப்பர் கார்னலி. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, கோட்டாவோ கீட்டாவோ அதெல்லாம் மேட்ரே கிடையாது. நீங்கள் நல்ல பிளேயர்ஸை சைன் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே யாருமே கொஸ்டின் பண்ண போகிறது கிடையாது. டாரல் மிச்சல், ரச்சின் ரவீந்திரா மாதிரி பிளேயர்ஸ்லாம் பிரைம் எக்ஸாம்பிள் CSK எந்த லெவலுக்கு நியூசிலாந்து பிளேயர்ஸை நம்பி ஃபெயில் ஆகியிருக்காங்கன்றதுக்கு. ஸோ இந்த வருஷமா அந்த ஒரு தப்பு தான் பண்ணியிருக்காங்க. ஜாக் ஃபோக்ஸ்லாம் வந்து நீங்கள் சைன் பண்ணதுக்கான ஒரு வேலிட் ரீசனே கிடையாது. கையில் எண்ணி பார்த்து சொல்கிற அளவுக்கு தான் ஜாக் ஃபோக்ஸோட இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் இருந்திருக்கு. ஜஸ்ட் இன் கம்பேரிசன் RCB ஜாஸ் ஹேசல் மாதிரி ஒரு பிளேயரை வந்து அவங்கள பிரைமரி பேசராக வச்சிருக்காங்க. ஆனால் அவங்க பேக்கப்பாக சைன் பண்ணிருக்கிற ஜேக்கப் டஃபி டியூரிங் த ஆக்ஷன் பீரியட் நினைக்கிற நம்பர் 1 இன் ICC ரேங்கிங்ஸாக இருந்தார். ஆக்ஷனில் நம்ம பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலே நம்ம இப்போ இப்படி புலம்பிருக்க வேண்டாம். அண்ட் CSK ஓப்பனர்ஸ் அதை பற்றியுமே அட்ரஸ் பண்ணி ஆகணும். CSK ஓப்பனர்ஸாக லாஸ்ட் கேமில் வந்து சஞ்சு அண்ட் ருத்ராஜ் களமிறங்கி இருப்பாங்க. 2 பேருமே 6 ரனுக்கு ஆட்டம் இழந்திருப்பாங்க. பிரேவ்ஸ் லெவலில் இருந்தது தான் சஞ்சு அண்ட் ருத்து பெர்ஃபெக்டான ஓப்பனர்ஸ். ருத்து ஆக்சுவலி ஒரு பெர்ஃபெக்டான ஓப்பனர் தான். நம்ம பாஸ் சீசனில் பார்த்துருக்கோம், அவர் ஓப்பனிங்கில் தான் அதிகமான ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நம்பர் 3 வந்தப்போ தான் CSK லாஸ்ட் சீசனில் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஸோ ருத்து திரும்ப ஓப்பனிங்க்கு போனதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் அது எந்த காஸ்ட்டில் லாஸ்ட் சீசன்லேயே
வந்து ருத்ராஜோட ஓப்பனிங்க்கு வந்து ஒரு நீட் இருந்துச்சு. பிகாஸ் ருத்ராஜ் ஓப்பனிங் வந்திருந்தாருன்னா, ருத்ராஜ் அண்ட் கான்வே இந்த 2 பேரோட ஓப்பனிங் காம்போ சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஓப்பனிங் பேரை நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? ஆனா அந்த மாரி நடக்காம போயிருச்சு. ருத்ராஜ் இன்ஜுரினால ரூல்ட் அவுட் ஆகிட்டாரு. ஆனா இந்த சீசனுக்கு வந்தோம்னா, நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி ஓப்பனர்ஸ் இருந்தாங்க. சஞ்சு அண்ட் ஆயுஷ் மாதிரி தான் ஓப்பன் பண்றது இருந்தாங்க. நடுவுல ஆல் ஆஃப் அ சடன் தான் வந்து ருத்ராஜ் வந்து நான் ஓப்பனிங் பண்ண போறேன்னு கன்ஃபார்ம் பண்ணாரு. பேட்டிங் ஆர்டர் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி ஷஃபில் பண்றதுல எனக்கு விருப்பம் கிடையாது. நானே லைவ்ல அதான் பேசியிருந்தேன். பட் ஸ்டில் சிஎஸ்கே வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, ருத்ராஜ் நம்பர் 3க்கு புஷ் பண்ணிட்டு ஆயுஷ் மாத்ரே அண்ட் சஞ்சு சாம்சன் ஓப்பன் பண்ணலாம். நம்பர் 4ல மேட்ச் ஷாட் ப்ளே பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த ஸ்பாட்டுக்கு உருவில் படையில கொண்டு வரலாம். ஸோ நம்ம டாப் 4 வந்து எப்படி இருக்குன்னா, ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கேக்வாட் அண்ட் உர்வில் படேல். இந்த மாதிரி பண்ணுறதுனால டாப் 4ல ஒரு பேலன்ஸ் கிரியேட் ஆகும். போத் சஞ்சு அண்ட் ஆயுஷ் வந்து ஃபியர்லெஸ்ஸாக வந்து பவர் பிளேவை ஹேண்டில் பண்ணலாம். தென் ருத்ராஜ் ஆஸ் யூஷுவல் பவர் பிளேக்கு அப்புறமா இன்னிங்ஸை பில்ட் பண்ணுறதுக்காகவும் ஒரு ஃப்ளோட்டரா மேபி நீங்கள் யூஸ் பண்ணலாம். தென் உர்வில வந்து 6 ஹிட்டிங்காக யூஸ் பண்ணலாம். ஸோ சிஎஸ்கேட டாப் 4 வந்து பக்காவாக இருக்கும் இந்த மாதிரி செட் பண்ணாங்கன்னா. அண்ட் கேஸ் உங்களோட ஒப்பீனியன்ஸ் அபவுட் திஸ் டாப் 4 என்ன, அண்ட் நீங்கள் டாப் 4 என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க. ஃபைனலாக பிரவுஸ் ரிட்டர்னிங் டு சிஎஸ்கே விஷயத்தை பற்றி பார்த்துருவோமா? ஸோ சிஎஸ்கேக்கு லாஸ்ட் இயர் டெவான் கான்வேக்கு ஒரு ஹைப் இருந்துச்சு பார்த்தீங்களா கைஸ்? இந்த கண்டா வர சொல்லுங்க அப்படின்னு ஃபேன்ஸ்லாம் வந்து எடிட் போட்டு மாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி தான் டெவால் பிரேவ்ஸோட வருகைக்கும் வந்து ஃபேன்ஸ்லாம் காத்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு there is no clear update. நான் வந்து ஹானஸ்டா சொல்லணும்னா, ஸோ 2 மேட்சஸ் மிஸ் பண்ண போறதா நம்ம காசி சார் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தார் இல்லையா? அதுக்கப்புறமாலேருந்து அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. இப்போ வரைக்கும் அதே தான் கண்டினியூ ஆகுது. அவர் 2 மேட்ச் கண்டிப்பாக மிஸ் பண்ண போறாரு. ஆர்சிபி மேட்சுக்கு தான் he might be returning. அண்ட் குவாஹாத்தியில் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி சிஎஸ்கேட ட்ரைனிங் செஷன் அப்போ பிரேவ்ஸ் வந்து ஸ்பிரிண்ட் ட்ரைனிங்ல இருந்தாரு. ஸோ அதனால பிரேவ்ஸ் வந்து ஃபிட்டாக தான் இருக்காரு. அண்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட அவரோட சவுத் ஆப்பிரிக்கன் டீம்மேட்ஸோட ஃபோட்டோலாம் எடுத்திருக்காரு. ஸோ த குட் திங் இஸ் பிரேவ்ஸ் டீம் கூட தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. டீமோட சரௌண்டிங்ஸில் இருக்கிறது உண்மையாக ஒரு நல்ல விஷயம். இப்போ பிரேவ்ஸ் நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு அவைலபிளானு கேட்டிங்கன்னா, ஐ டோன்ட் திங்க் ஸோ. இப்போதைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் சிஎஸ்கேவோட ஹேண்டில்ஸ்லேருந்து எதுவும் அஃபிஷியலாக வரல. பிரேவ்ஸ் முதல் மேட்சை மிஸ் பண்ண போகிறதா சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண அந்த போஸ்ட்டில் வந்து அந்த ஒரு மேட்ச்சுக்கு மட்டும் தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களே தவிர கப்புள் ஆஃப் கேம்ஸ் அப்படி எதுவுமே போடலை. ஸோ சிஎஸ்கேக்கு ஸ்டில் ஹோப் இருக்குது. சிஎஸ்கே ஃபேன்ஸ் கண்டிப்பாக பிலீவ் பண்ணுங்க, பிரேவ்ஸ் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஒரு சின்ன பாசிபிலிட்டி இருக்குது. கண்டிப்பாக டீம் ஃபிஷர்ஸ் ஒன்ஸ் அகைன் பிரேவ்ஸோட இன்ஜுரி ஸ்டேட்டஸை செக் பண்ணுவாங்க. இன்கேஸ் பாசிட்டிவாக ஏதாவது ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் மேட்ச்ல பிரேவ்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஃப்ளெமிங் வந்து ப்ரீ மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணுவார் இல்லை, ஏப்ரல் 2ஆம் தேதி அட்டென்ட் பண்ணுவார். மேட்ச் வந்து 3ஆம் தேதி, இது வந்து 2ஆம் தேதி நடக்கும். ஸோ அன்றைக்கி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பிரேவ்ஸ் ப்ளே பண்ண போகிறதா இல்லையான்னு. அண்ட் கேஸ் நேற்றுக்கு மேட்ச் பிபிகேஸ் ஜிடி மேட்ச் அப்போ வந்து கூப்பர் காலனியோட ஷாட் வந்து கரெக்டாக நான் ஸ்ட்ரைக்கர் சென்டில் இருந்து ஸ்ரேயஸ் ஐயரோட கையில் பட்டு அவருக்கு ஒரு ஹேண்ட் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் குவிக்காக அவுட் வேறு ஆகிட்டார். ஸ்ரேயஸ் ஐயரோட இன்ஜுரி வந்து ஐ திங்க் நார்மல் தான் நினைக்கிறேன், சீரியஸ் கிடையாது. ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயருமே வந்து போஸ்ட் மேட்ச்ல ஐ திங்க் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மேட்ச்சில் பிபிகே சிஎஸ்கேக்கு எதிராக தானே ப்ளே பண்ணுறாங்க ஏப்ரல் 3ஆம் தேதி. ஸோ அன்றைக்கி வந்து ஸ்ரேயஸ் ஐயர் ப்ளே பண்ண போகிறாரா இல்லையாங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். பட் இன்ஜுரி சீரியஸாக இல்லாததுனால கண்டிப்பாக ப்ளே பண்ணுவார்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், ஷியர்ஸ், பை.